மீனராசிக்காரங்க நீங்கள் கவனமாக இருக்கணுங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம்னா ஜென்மத்தில் சனிங்க. சார் எங்களால் முடியலைங்க சார், வாழ்க்கையை வெறுத்துருச்சு, வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்குன்னு நிறைய மீனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களை போட்டு அழுத்திட்டு இருக்கும். சனி உங்கள் தலை மேலே உட்காந்துருக்குங்க. உங்கள் தலை மேலே சனி உட்காந்து ஒரு இருள் தன்மை கொடுத்துருச்சு. உடம்பு டயர்டாக இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும், ஒரு அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நடுப்பகுதி வரைக்கும் இருக்குங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டம் தாங்க, கண்டிப்பாக கஷ்டத்தை இந்த சனி கண்டிப்பாக கொடுப்பார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த வருடம் நடுப்பகுதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியே பார்த்துருவார். அப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தலைவலியாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். கடன் சுமை இருக்குங்களா, இந்த வருஷம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அந்த கடன் சுமைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். சரிங்களா? லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும், வேலையில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருங்க, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போட்டுக்குங்க. ஆரம்ப பகுதி கஷ்டமாக இருக்கும், நடுப்பகுதிக்கு மேலே ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க பார்ப்பீங்க. ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் இந்த வருடம் நடுப்பகுதிக்கு அப்புறம்.